அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்கி நெல்லை ஜான் வழங்கும் கலைஞர் ஓர் அதிசயம். தமிழக சிறுவர்கள் கிட்டிக்குச்சியும் கோலிக்குண்டும் விளையாடிய 14 வயதில் மாணவநேசன் பத்திரிகை தொடங்கிய நீ ஓர் அதிசயம். பள்ளி பருவத்திலே இந்தி ஆசிரியரிடமே இந்தி எதிர்ப்பு நோட்டீஸை வழங்கிய துணிச்சலான மாணவனான நீ ஓர் அதிசயம். தலைவரை தேடி தொண்டன் செல்வது வாடிக்கை. அண்ணா திருவாரூர் வந்து தொண்டனான உன்னை அழைத்து உச்சி முகந்தது ஓர் அதிசயம். நாடகத்தில் சிவகுருவாக நடித்த உனக்கு பதில் சொல்ல திராணியற்ற கையவர்கள் உன்னை தாக்கி சாக்கடையில் வீசி எரிந்து இறந்ததாக பயந்து ஓடினர். அன்று மாலையே மாறு வேடத்தில் பெரியாரை மாநாட்டில் சந்தித்த நீ ஓர் அதிசயம். 25 வயதில் அண்ணாவின் தளபதியாக கழக பிரச்சார குழுவில் இணைந்த நீ ஒரு அதிசயமே. கள்ளக்குடி போரில் ரயில்வே அதிகாரி வண்டியை இயக்க உத்தரவிட்ட பின்பும் தண்டவாளத்தில் தலை வைத்து உயிரை துச்சமென மதித்த தலைவா நீ ஓர் அதிசயம். நேராக நடக்கும் தாயின் வயிற்றில் தலைகீழாக தொங்கும் குழந்தையைப் போல அண்ணாவே வியக்கும் வகையில் அடம்பிடித்து போட்டியாளர்களை அதிகப்படுத்தி 1959 ரிப்பன் மாளிகையை கையகப்படுத்திய நீ ஓர் பேரதிசயம். 1957 வென்ற 15 பேரையும் தோற்கடித்தே தீர்வோம் என்று கொக்கரித்த தேசிய பெருந்தலைகள் தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி சுக்கு நூறாக்கி நீ 1962 வெற்றி பெற்றாய். உன்னிடம் மற்றும் அவர்கள் தோற்று போனார்கள். சட்டமன்ற கன்னி பேச்சிலேயே மயங்கி வியந்து சபாநாயகர் ராவ் அவர்கள் வெரி குட் ஸ்பீச் என துண்டுச்சீட்டு எழுதி உன்னிடம் அனுப்பியது ஓர் அதிசயமே. சோவியத் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ ஏடு பிராவ்தா 1966 ஆட்சியில் இல்லாத உன்னை கோபாலபுரம் தேடி வந்து மணிக்கணக்கில் பேட்டி எடுத்தது ஓர் அதிசயம். 1971 அண்ணா இல்லாத முதல் தேர்தலில் நீ வென்றெடுத்த 184 இடங்களை இன்று வரை முடியெடுக்க முடியாத ஒரு சாதனை என்றால் நீ ஒரு அதிசயமே. கழக முன்னோடிகள் பலரின் பிரிவு மிசா போன்றவற்றை லாகவமாக கையாண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி பீனிக்ஸ் பறவையாக எழுந்து நின்ற நீ ஓர் அதிசயம். மிசா வந்தபோது இது சர்வாதிகாரத்தின் தொடக்க விழா என்று சார்ஜ் கோட்டையே போனாலும் பரவாயில்லை என்று செங்கோட்டையை சீண்டி பார்த்த நீ ஓர் அதிசயம். 1957 முதல் 2016 வரை 13 முறையும் தோல்வியே காணாது வெற்றி மட்டுமே பெற்ற தலைவா நீ ஓர் அதிசயமே. தொடர்ந்து ஒரு கட்சியின் தலைவராக 50 ஆண்டுகள் நீ இருந்தது ஒரு அதிசயம் என்றால் நீ பாரத பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் உருவாக்கியது மிகவும் அதிசயம். அதை உலகமே வியந்து பார்த்தது என்றால் நீ ஒரு அதிசயம்தான். போராட்டம் உனது வாழ்க்கை முறை. ஆம், பள்ளியில் சேர போராட்டம், அண்ணா அருகே துயில் கொள்ளவும் போராட்டம், செத்து கிடந்தாலும் சிங்கத்தின் கம்பீரத்தை சிறுநரிகள் களவாட முடியாது என நிரூபித்த நீ ஓர் அதிசயமே. உனது நியாயங்களை நிலைநாட்ட ஐ.கே. குஜரால் அவர்கள் தனது பிரதமர் பதவியை துறந்தார் என்றால் நீ ஓர் அதிசயமே. நெஞ்சிக்கு நீதி சுயசரிதை போல் தோன்றலாம், ஆனால் அது சமகால அரசியல் கலந்த உலக வரலாக மாற்றிய நீ ஓர் அதிசயமே. தலைவா, உன்னை வணங்குகிறேன்.